ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முருங்காய் கூட்டு வைக்க போகிறோம். அதற்கு முருங்காவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிங்க. அலசிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முருங்காவில் அதில் கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். இந்த முருங்காய் கூட்டை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முழு ப்ரொசீஜரையும் நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லித்தரேன். நல்லா வெந்துருச்சு முருங்காவை, பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுட்டு சுரண்ட போகிறோம். பாருங்கள், இது மாதிரி எல்லா முருங்காயுமே நம்ம அந்த சதையை வந்து சுரண்ட போகிறோம். இது மாதிரி சுரண்டி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கூட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லா முருங்காவையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து இது மாதிரி அந்த சதையை வந்து சுரண்டி எடுத்து வச்சுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு தீர்வு. விதையை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சளி பிரச்சனையே வராதுங்க. இப்போ எல்லாத்தையும் இது போல் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த முருங்காவுடைய அந்த உள் சதைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சுரண்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு வானல் எடுத்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்காய் வேக வச்ச தண்ணி. இதை வந்து நம்ம கூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வந்து வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை ஒன்றா போட்டு வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வதவட்டும். இந்த இடையில நம்ம துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் வந்து வேக வச்சுருந்தோம். இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதங்கினதுக்கப்புறம் இந்த முருங்காய் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து அடுத்தது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்க போதும். அடுத்தது உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுக்கிங்க. கரண்டி ஆட்டி சும்மா லைட்டாக கடைஞ்சிக்கிங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிட்டோம். இப்போ கரண்டி ஆட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிய வரட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் சுண்டுற அளவுக்கு இதை வந்து நம்ம கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிச்சதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த முருங்காய் சதையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான ஒரு கிரேவி நமக்கு வந்துடும். அதாவது முருங்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதி வந்து சுண்டுற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த முருங்காய் சதையை வந்து உள்ளே போட்டுடலாம். இப்போ முருங்காய் இதை வந்து நம்ம போட்டுட்டோம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு கூட்டு வரப்போகுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த முருங்காய் கூட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த முருங்காய் இதை வச்சு நம்ம வந்து கிரேவியும் பண்ணலாம். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த முருங்காய் கிரேவி அருமையாக இருக்குது. இப்போ நமக்கு முருங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தனியாக ஒரு இறக்கி வச்சுட்டு ஒரு ஆலக்கரண்டியில் தாளிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கூட்டு வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு முருங்காய் அதிகமாக கிடைச்சது இல்லை, உங்கள் வீட்டில் முருங்காய் அது மாதிரி அதிகமாக மீறுது அப்படின்னா, பிரிக்காமல் நிறையா முத்தி போயிடுச்சு அப்படின்னா, இது மாதிரி கூட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு ஆலக்கரண்டி வச்சிட்டோம். எண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றிங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுடலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு.
அடுத்தது ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். என்ன நெருப்பெல்லாம் வருது? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை போட்டோம், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கரண்டி எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. சூப்பரான ஒரு முருங்கைக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வந்து பொரிச்சிருக்கோம். பாருங்கள் எப்படி வத்தல் வந்திருக்குன்னு. இப்போ அந்த வத்தலை சாப்பிட்டு வைப்போம். சூப்பராக இருக்குது. இப்போ சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கூட்டு வந்துடுச்சு, அருமையான கூட்டு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், சுட சுட சாதம் இருக்குது, அருமையாக இருக்குது. கிண்டி விட்டுருங்க. அப்பாவுக்கு வைக்கல. நான் அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள், அருமையாக கூட்டு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சுட சுட இருக்குது, ஆவி பறக்குது. இப்போ இந்த வத்தலை தொட்டுட்டு சாப்பிடுவோம். கதை சொல் பாரு. பாருங்கள், அருமையான ஒரு சூப்பரான ஒரு முருங்கைக்காய் கூட்டு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம வத்தல் தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முருங்கைக்காய் கூட்டை வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க போகிறோம். சப்பாத்திக்கு வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டோம். இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. அதே மாதிரி முருங்கைக்காவில் நம்ம கிரேவியும் செய்யலாம். அதை ஒரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுத்து உள்ளே வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, அருமையான டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டோட சூப்பரான ஒரு டிஷ் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. உடம்பு